அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய பொய் தொண்டை என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் செல்லலாம். பொய் தொண்டை சிறுகதை. பாண்டியன் நகர் பேருந்தில் ஏறி நின்று கொண்டிருந்த போது தற்செயலாக அந்த குரல் கேட்டது. யார் என்று திரும்பி பார்த்தேன். சிதப்பா என்று கூப்பிட்டபடியே கண்மணி நின்று கொண்டிருந்தாள். அவனது இடப்புறம் இருந்த சீட்டில் உட்கார்ந்திருந்தாள் சாரங்கா. 4-5 வருடங்களாக அவளை பார்க்கவே இல்லை. எங்கோ நிலக்கோட்டை அருகில் உள்ள சொந்த ஊருக்கு போய்விட்டதாக சொல்லி கொண்டார்கள். திரும்பி வந்துவிட்டாள் போலும். சாரங்கா வைத்திய அண்ணனின் மனைவி. அவளை ஒருபோதும் மதினி என்று அழைக்க எனக்கு மனது ஒப்பவே இல்லை. அவளால் தான் வைத்திய அண்ணன் இறந்து போனார் என்றே நானும் நம்புகிறேன். இந்த 5 வருடங்களில் அவள் ஆள் மாறவே இல்லை. அதே நெளிலினியான கூந்தல், நிறைய பவுடரப்பிய பருத்த முகம், எப்போதுமே பாதி உறக்கத்தில் இருப்பது போன்று சொருகிய கண்கள், அடர்ந்த ஆரஞ்சு வண்ண சேலை. ஜன்னல் கம்பியில் சாய்ந்து கொண்டிருந்தாள். பேருந்தில் நிறைய கூட்டம். நான் டிரைவர் பின்னால் உள்ள சீட்டருகே நின்று கொண்டிருந்தேன். என் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த நபர் கையில் காய்கறி பையோடு என் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். கூடையில் கொத்தமல்லி தலைகள் பூக்களோடு வாடி கிடந்தன. இதுபோன்ற நேரங்களில் வைத்திய அண்ணன் உடனே முகம் தெரியாத அந்த நபரோடு பேச துவங்கி அவரது கொத்தமல்லியை கொஞ்சம் கிள்ளி வாயிலிட்டு மெல்லவும் துவங்கி விடுவார். அதுதான் வைத்திய அண்ணனின் சிறப்பு. அவரால் யாருடனும் பார்த்த நிமிடத்தில் ஒன்றி போய்விட முடியும். அந்த நபர் பிரிந்து போகையில் இத்தனை ஆண்டு காலமாக பழகிவிட்டு இப்படி பிரிந்து போகிறோமே என்று உணர வைத்து விடும் அளவுக்கு நெருக்கமாகி விடுவார். சிலரால் தான் நேரடியாக நமது அந்தரங்கங்களுடன் பேச முடிகிறது. அவர்கள் கேட்கையில் நாமும் உடனே மனதை திறந்து விடுகிறோம். அப்படியான ஒருவர்தான் வைத்திய அண்ணன். அவரை என் கல்லூரியின் முதல் ஆண்டின் போது பழைய ரயில்வே காலனி அருகில் உள்ள பாலத்தில் முதலாக பார்த்தேன். அந்த பாலம் உபயோகமில்லாதது. ஆகவே மாலை நேரங்களில் அங்கே உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதற்கு சிலர் வருவதுண்டு. அதில் ஒருவனாக என் நண்பன் முருகன் இருந்தான். அவனை பார்ப்பதற்காகவே அந்த பாலத்திற்கு போயிருந்தேன். அன்றைக்கு என் கையில் ஜென் அண்ட் த ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் என்ற புத்தகம் இருந்தது. ரயில்வே காலனியை ஒட்டிய பாலம் என்பதால் அங்கிருந்தபடியே ரயில் வருவதையும் போவதையும் காண முடியும். அன்றைக்கும் நான் போகையில் ஒரு கூட்ஸ் ரயில் வந்து கொண்டிருந்தது. முருகன் தனியே உட்கார்ந்திருந்தான். அந்த நாட்களில் முருகன் வாடியான் தெருவில் உள்ள விஜய நிர்மலா என்ற பெண்ணை காதலித்து கொண்டிருந்தான். அவளுக்காக கவிதைகள் எழுதுவது, பரிசு பொருட்கள் வாங்குவது, அவளுக்கு பிடித்தமான சினிமா பாடல்களை ரெக்கார்டிங் சென்டர்களில் போய் கேசட்டில் பதிவு செய்து தருவது, அவள் பெண்கள் கல்லூரிக்கு போகும் வழியில் நின்று கொண்டிருப்பது என்று தனி வழியே அலைந்து கொண்டிருந்தான். காதலுக்கு ஆலோசனைகள் கேட்பதற்காகத்தான் அவன் வைத்திய அண்ணனை சந்தித்திருக்கிறான் என்பது பின்னாளில் தான் தெரிந்தது. அன்றைக்கு முருகன் ஏதோ யோசனையில் சிகரெட் பிடித்தபடியே இருந்தான். நான் ஏகாந்தமான காற்றோடு உள்ள பாலத்தில் அமர்ந்தபடியே புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். யாரோ ஒருவரின் சைக்கிள் பின்னாடி உட்கார்ந்தபடியே வந்து குதித்து இறங்கி கொண்ட வைத்திய அண்ணன் சிரித்தபடியே பாலத்தை நோக்கி நடந்து வந்தார். என்னை வரும் வழியிலே பார்த்திருக்கக்கூடும். ரொம்ப இணக்கமானவரை போல வந்தவுடன் என் தோளில் கை போட்டபடியே, முருகன் ஃப்ரெண்டா என்று கேட்டார். நான் ஆமாம் என்றேன். எங்கே வீடு என்றார். தந்திமரத்தெரு என்றேன். தந்திமரத்தெருவா? அங்கே யார் வீடு? நீ சுப்பையா வாத்தியார் மகனாடே என்று கேட்டார். ஆமாம் என்றேன். உங்கள் அப்பா கிட்ட தான் நான் 5ஆவது படித்தேன். நிறைய அடி வாங்கியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு என்ன வேலை என்று கேட்டார். உப்பத்தூர் ஸ்கூலில் என்று பதில் சொன்னேன். வைத்திய அண்ணன் முருகன் பிடித்து கொண்டிருந்த சிகரெட்டை வாங்கி தானும் 2 எழுப்புகள் இழுத்து கொண்டபடியே, என்ன படிக்க என்றார். பிஎஸ்சி பாட்டனி என்றேன். முருகன் அதற்குள் விஜய நிர்மலா எழுதியிருந்த காதல் கடிதத்தை எடுத்து வைத்திய அண்ணனிடம் கொடுத்து படிக்கச் சொன்னான். அவர் அதை மிக கவனமாக ஒவ்வொரு எழுத்தாக படித்தார். பிறகு அவனிடம், முருகா, இந்த பொம்பளை பிள்ளைய மனசு அப்படி தாண்டே அலபாஞ்சிக்கிட்டே இருக்கும். நிர்மலா தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிட்டு இருக்கா. நீ இதை கண்டுக்கிடாம விட்டுரு. நாளைக்கு வேறு மாதிரி லெட்டர் கொடுப்பா பாரேன். பொம்பளை பிள்ளைகளுக்கு பையங்களை விட தைரியம் ஜாஸ்திடே. அவங்களுக்கு உன்னை பிடிச்சிக்கிட்டா லேசில் விடவே மாட்டாங்க. சும்மாவா சொல்லியிருக்காங்க? பொம்பளை மனசுக்குள்ளே ஒரு தூசி போய் நுழைஞ்சிட்டா கூட லேசாக வெளியே போகாது. அதை ஊதி பெருக்கி உசுறு கொடுத்துருவாங்கன்னு. நம்ம தைரியம்லாம் ஒரு சொட்டு கண்ணீர் முன்னே நிற்காதுடே. பச்சை பிள்ளை மாதிரி மனசு உடஞ்சி போயிடுவோம். லவ் பண்ணுறவனுக்கு ஆமான கண்டவனும் ஒன்று. எந்நேரமும் தன்னை பற்றியே நினச்சி பயந்துட்டு இருப்பானுங்க. என்ன நான் சொல்கிறது சரிதானே என்று என் முதுகில் தட்டினார்.
முருகன் அதை கேட்டு சிரித்து கொண்டிருந்தான். எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் சொல்லிய அத்தனையும் நிஜம். இது போன்ற வாசகங்களை நான் புத்தகங்களில் மட்டுமே படித்திருக்கிறேன். ஆனால் நேரில் அதை ஒருவர் சொல்வதை அப்போதுதான் கேட்டேன். வைத்திய அண்ணன் எங்களோடு பேசி கொண்டிருக்கும் போதே ஒரு ரயில்வே காலனியால் தன் மனைவியோடு போவதை பார்த்து கையசைத்து கொண்டார். தூரத்து ரயில் நிலையத்தில் தெரியும் பயணிகளை பார்த்து கொண்டார். பிறகு என்னிடம், என்ன புஸ்தகம் அது என்று கேட்டார். நான் அட்டையை உயர்த்தி காட்டினேன். ராபர்ட் பிரிஸ்க் தானே, படிச்சிருக்கேன். ஒரு பைக் ஓட்டுறதுக்குள்ளே இம்புட்டு விஷயம் இருக்குன்னு காட்டி கொடுத்தவன் இவன் தான். இவனும் இன்னொரு புஸ்தகம் எழுதியிருக்கான், லீலான்னு பேர். அதில் ஹட்சன் ஆற்றுல படகுல போய்கிட்டே இருப்பான். அங்கே எல்லாம் எழுத்தாளர்னா ஊர் சுற்றுற ஆள். பஸ்ஸில் காரில் படகுலன்னு கண்ணு போன போக்கில் போய் அலைஞ்சி திரிஞ்சு தானே அனுபவித்து கண்ட உண்மையை எழுதுகிறாங்க. நம்ம ஆட்கள் வீடு, பொண்டாட்டி பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, சொத்து, ஊர், ஏக்கம் இதை தாண்டவே இல்லை. என்னென்ன நான் சொல்கிறேன் சரிதானே என்றார். நானும் சிரித்து கொண்டேன். வைத்திய அண்ணன் எப்போது இதையெல்லாம் படித்தார், எங்கே கிடைத்தது அவருக்கு புஸ்தகங்கள் என்று கேட்க விருப்பமாக இருந்தது. ஆனால் நான் கேட்கவில்லை. அன்றைக்கு இரவு 10:30 வரை நாங்கள் அந்த பாலத்தில் உட்கார்ந்திருந்தோம். பேச்சு அரசியல், வாழ்க்கை, தத்துவம், பயணம், சினிமா, ரசவாதம், சித்தர் பாடல் என்று ஏதேதோ சுற்றி வந்தது. அண்ணாச்சி அத்தனையும் சுவாரஸ்யமாக சொல்லி கொண்டிருந்தார். அன்றைக்கு வீடு திரும்பும்போது என்னுடைய பைக்கில் தான் கூட வருவதாக ஏறிக்கொண்டார். அப்போதுதான் அவர் வீட்டினை முதன்முறையாக பார்த்தேன். பாண்டியன் நகரை விட்டு விலகி தனியாக இருந்தது. வீட்டின் முன்னால் பூந்தோட்டம் அமைத்திருந்தார். சுற்றிலும் 4-5 வேம்புகள் இருந்தன. வீட்டின் மாடிக்கு செல்லும் வழி சுழல் படிக்கட்டு கொண்டதாக இருந்தது. மேலே வந்துட்டு போ என்று சொல்லியபடியே அவர் காலிங் பெல்லை அடித்து வீட்டின் உள்ளே போனார். நான் பைக்கை வேப்ப மரத்தடியில் நிறுத்திவிட்டு சுழல் படிக்கட்டில் ஏறத் துவங்கினேன். இதுபோன்ற படிக்கட்டுகள் தண்ணீர் டேங்கில் மட்டுமே உண்டு. அதை ஏன் தனது வீட்டிற்கு அமைத்திருக்கிறார் என்ற யோசனையோடு மேலே ஏறினேன். மாடி அறை பெரியதாக இருந்தது. லைட்டை போட்டேன். மரக்கட்டில் ஒன்று, அருகில் சிறிய மண்பானை, சுவரில் பெரிய விவேகானந்தர் படம், அலமாரி எங்கும் நூற்றுக்கணக்கில் புத்தகங்கள், ஒரு மிருதங்கம், ஹார்மோனிய பெட்டி, பழைய ரெக்கார்ட் பிளேயர், நிறைய ரெக்கார்டுகள். அறை மிக சுத்தமாக இருந்தது. வைத்திய அண்ணன் படியேறி மேலே வந்தார். அவர் கையில் ஒரு சில்வர் தூக்குவாளியும் 2 தட்டுகளும் இருந்தன. அவர் சிரித்தபடியே, நீ என் கூட சாப்பிட்ற என்று சொல்லி தூக்குவாளியில் இருந்த இட்லி சட்னியை வெளியே எடுத்து வைத்தார். இவ்வளவு சுத்தமான அறையை நான் எங்கும் கண்டதே இல்லை என்று அவரிடம் சொன்னேன். அவர் சிரித்தபடியே, எனக்கு ரூமில் அழுக்கு தூசி இருந்தால் பிடிக்காது. துவைச்ச துண்டை பாரு, அதில் ஒரு நூலில் கூட அழுக்கு இருக்காது. அப்படி வச்சுக்கிடுவேன். இடம் சுத்தமாக அழகாக இருந்தால் மனசும் அப்படி இருக்கும். நீ சாப்பிடு என்று ஒரு தட்டில் இட்லி வைத்து நீட்டினார். இட்லியும் சட்டினியும் சுவையாக இருந்தது. அவர் இட்லி சாப்பிடுவது கூட நேர்த்தியாகவே இருந்தது. ஒரே அளவு இட்லியை பீத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும்தான் இருக்கோம். அம்மா செத்து போய் 10 வருஷம் இருக்கும். அப்பா ரங்கூனில் இருந்தவங்க. அங்கே பெரிய வியாபாரம். அது நொடிச்சு போய் இங்கே வந்து தெப்பம் இறக்கத்தில் கடை வச்சுருந்தாங்க. நீ பார்த்துருப்ப, தவமணி டிம்பர் டிப்போடு இருக்குமே, அது எங்கள் கடை தான். அப்பாவுக்கு இடையில உடம்பு கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. கடையை கொடுத்துட்டோம். வீட்டில் சமையல் எப்பவும் அப்பா தான். மற்றபடி துவைக்கிறது, வீட்டை தூத்தி பெருக்கி கோலம் போடுறது எல்லாம் நான் தான். நம்ம காலேஜில் தான் எம்ஏ படித்தேன். வேலைக்கு போக இஷ்டம் இல்லை. வயசு 42 ஆயிடுச்சு. இப்படியே காலத்தை ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் என்றார் வைத்திய அண்ணன். அன்றிரவு வீடு வந்து சேர்ந்தபோது எப்படி ஒரே நாளில் அவரால் என்னோடு இவ்வளவு ஒட்டி கொள்ள முடிந்தது என்று வியப்பாக இருந்தது. அதன் பிறகு நானே வைத்திய அண்ணனை தேடி போய் வர துவங்கினேன். அவர் நாள் முழுவதும் சுற்றி கொண்டே இருந்தார். காலையில் யோகா வகுப்பிற்கு போய் இலவசமாக யோகா பயிற்சிகள் பழகி கொடுத்து கொண்டிருந்தார். அது முடிந்தவுடன் வாசகசாலை, அங்கே உள்ள நூலகருக்கு உதவி செய்வது, படிப்பது. பிறகு 11 மணி அளவில் சைக்கிளில் பொது மருத்துவமனைக்கு போய் அங்கே உள்ள நோயாளிகளுக்கு தேவையான உதவிகள் செய்வது. மதியம் 2 மணிக்கு சக்தி அச்சகத்தில் போய் உட்கார்ந்து கொண்டு பிழை திருத்தம் செய்வது. 4 மணிக்கு ஊரின் வெளியில் உள்ள நந்தாவனம் வரை ஒரு நடை, அங்கே சிறுவர்களுடன் சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பது. பிறகு மாலை நந்தவன கிணற்றில் குளியல். 5 மணிக்கு தையல் மாலின் உள்ளே உள்ள டெய்லர்களுடன் 1 மணி நேரம் பேசி கொண்டிருப்பது. 6 மணிக்கு சின்ன தெருவில் உள்ள ராயர் காப்பி கடையில் போய் காப்பி குடித்துவிட்டு அரட்டை. அங்கிருந்து வரும் வழியில் ரங்கமணி அம்மாள் என்ற பார்வையிட்ட பெண் வீட்டிற்கு போய் அவரோடு கொஞ்ச நேரம் பேச்சு. பிறகு அங்கிருந்து வரும் வழியில் ஆஞ்சநேயர் கோயிலில் ஒரு கும்பிடு. அங்கிருந்து நேராக எவர் சைக்கிளாவது டபுள் ஏறி பழைய ரயில்வே பாலம் வந்து நண்பர்களுடன் அரட்டை. வைத்திய அண்ணனுக்கு பாடுவதில் அதிக ஆர்வம் இருந்தது. ஆனால் பாடும்போது மட்டும் மிக கூச்சப்படுவார். அவருக்கு மிகவும் பிடித்தமான பாடல்
நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. இந்த பாடலை பாடும்போது அவர் கண்கள் தானே மூடிக்கொண்டுவிடும். அந்த பாடலை பாடி முடித்தவுடன் தானே சிரித்து கொள்வார். தன்னால் பிபிஎஸ் அளவிற்கு பாட முடியாது, தனக்கு பொய்த் தொண்டையாக உள்ளது, அதை வைத்து கொண்டு பாடினால் நன்றாக வருவதே இல்லை என்று சொல்லும்போது அவர் முகத்தில் துயரம் ஒன்று மின்னல் வெட்டி மறையும். அந்த பாடலில் வரும் வந்ததே கனவே என்று வாடினேன் தனியாய் நின்று என்ற வரிகளை அவர் அடிக்கடி முணுமுணுத்து கொண்டிருப்பதை கேட்டிருக்கிறேன். அவர் சில காலம் பாட்டு கற்றுக்கொண்டிருக்கிறார் என்று ஒரு முறை சொன்னார். அந்த ஊரில் வைத்திய அண்ணனை தெரியாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று யோசித்து கொண்டே இருந்தேன். நினைக்கையில் அப்படி அவர் ஒருவரால் மட்டுமே இருக்க முடியும் என்று தோன்றியது. வைத்திய அண்ணன் அப்போது திருமணம் செய்து கொள்ளவில்லை. தினசரி அவரை நான் தான் இரவு வீட்டிற்கு கொண்டு போய் விடுவேன். கொஞ்ச நாள் என் பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருந்தவர் திடீரென ஒரு நாள் என்னை தம்பி என்று அழைக்க ஆரம்பித்தார். அப்படி அவர் வேறு யாரையும் அழைப்பதில்லை. வைத்திய அண்ணன் வீட்டில் அவரது அப்பா கூட என்னோடு நெருக்கமாகிவிட்டார். சில வேளைகளில் வைத்திய அண்ணனின் அப்பாவை அழைத்து கொண்டு வங்கிக்கு போய் வருவேன். வைத்திய அண்ணன் பற்றி அவரது அப்பா ஒருமுறை கூட குறைபட்டு கொண்டதே இல்லை. வைத்திய அண்ணனை எங்கள் வீட்டிலும் யாவருக்கும் பிடித்து போய்விட்டது. அவர் என் அம்மாவை வழியில் எங்கே பார்த்தாலும் உடனே சர்பத் அல்லது காஃபி வாங்கி தராமல் அனுப்பியதே இல்லை. எதற்காக வைத்திய அண்ணன் திடீரென திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற முடிவு செய்தார் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவர் காலையில் கிளம்பி போகையில் பார்த்தேன். டாக்ஸியில் அவரும் அப்பாவும் கூட மணி ஜோசியரும் இருந்தார்கள். டாக்ஸியில் இருந்தபடியே என்னிடம் செகண்ட் ஷோ படத்துக்கு போகலாம், டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கேன் என்றார் வைத்திய அண்ணன். நான் தலையாட்டி கொண்டேன். அன்று இரவு 7 மணி அளவில் ரயில்வே பாலத்திற்கு வந்து சேர்ந்த அவர் தனக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டதை சொன்னார். எங்களால் நம்பவே முடியவில்லை. நிஜமா என்று முருகன் வியப்படங்காமல் கேட்டான். பேரு சாரங்கா, தையல் படிச்சிருக்கு, வீட்டில் கடைசி பொண்ணு என்றார். அந்த பெண்ணை பிடித்து போனதற்கு சாரங்கா என்ற பெயர் ஒரு ராகம் என்பதுதான் காரணமா என்று முருகன் நேரடியாக கேட்டான். அண்ணாச்சி சிரித்து கொண்டே, ராகத்தோடு சேர்ந்து வாழ்க்கைன்னா சுகந்தானடே என்றார். அண்ணாச்சி கல்யாணம் மிக எளிமையாகவே நடந்தது. அன்று அந்த பெண் லிப்ஸ்டிக் பூசி மிக அலங்காரமாக உடை அணிந்திருந்தாள். அண்ணாச்சி பவுடர் கூட பூசிக்கொள்ளவில்லை. மறுவீடு விருந்திற்கு போய்விட்டு திரும்பி வந்த மறுநாள் அண்ணாச்சி ஏதோ யோசனையோடு இருந்தார். முருகன், ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அதெல்லாம் இல்லை, ஐஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம்னு இருக்கேன் என்றார். நீங்கள் எதுக்கு அண்ணாச்சி வேலைக்கு என்றான் முருகன். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல முருகா, நானும் 4 காசு பார்க்கணும்ல என்றார். அண்ணாச்சியால் ஐஸ் கம்பெனியில் 10 நாட்கள் இருக்க முடியவில்லை. தானே ஒரு பெட்டிக்கடை துவங்கினார். அவர் பிறகு முன்பு போல் பாலத்திற்கு வருவதையும் குறைத்து கொண்டார். ஒரு நாள் அவரை தேடி வீட்டிற்கு போயிருந்தேன். வீட்டின் முன்பு ஒரே குப்பை, சாப்பிட்டு தூக்கி எறிந்து வாடிய இலைகள். வாடிக்கு போகலாம் என்று நினைத்தேன். அதை அவர் வாடகைக்கு விட்டு விட்டார் என்றார் சாரங்கா. அண்ணாச்சி வீட்டின் உள்ளே இருந்தார். நான் தயங்கி தயங்கி உள்ளே சென்றேன். நாற்காலியில் அவளது அழுக்கான புடவை பாவாடை சுருண்டு கிடந்தது. ஒரு பக்கம் காபி குடித்த டம்ளர் அலுமினிய தட்டு கிடந்தது. பாயை பாதி சுருட்டி போட்டிருந்தார்கள். வீடு அலங்கோலமாக இருந்தது. தரையில் கிடந்த சீப்பில் அவளது கழித்த தலைமயிர் சிக்கி கிடந்தது. சுவரில் தொங்கிய காலண்டர் தேதியை கூட கிழிக்கவே இல்லை. காய்கறி வெட்டிய குப்பைகள் அப்படியே கிடந்தன. அண்ணாச்சி சமையல் அறையில் உள்ளே ஏதோ கொதிக்க விட்டு கொண்டிருந்தார். என்னை கண்டதும் சிரித்தபடியே, தக்காளி சூப் வைக்க குடிக்கியா என்று கேட்டார். வேண்டாம், நான் கிளம்புறேன் என்றேன். 2 மாதங்களில் வீடு இவ்வளவு அழுக்கடைய முடியுமா என்று வியப்பாக இருந்தது. அதன் மறுநாள் அண்ணாச்சி முன்பு போல் பாலத்திற்கு வந்திருந்தார். அவராகவே பேச ஆரம்பித்தார். சாரங்காவிற்கு வீட்டை சுத்தமாக வைத்து கொள்ள தெரியவில்லை. எந்த நேரமும் உறங்கிக் கொண்டே இருக்கிறாள். கேட்டால் தலைவலி என்கிறாள். பேச்சுக்கு பேச்சு சண்டை. அத்தோடு அவர் வெறும் ஆள் என்று சொல்லி காட்டுகிறாள் என்று வருத்தப்பட்டு கொண்டார். ஆனால் அப்படித்தான் இருப்பாள். நாம தான் விட்டு கொடுத்து போகணும் என்றபடியே தன் மனைவி தையல் வேலை செய்வதில் கில்லாடி தனக்கு ஒரு பூ வேலைப்பாடு உள்ள சட்டை தைத்து தந்திருக்கிறாள் என்று பெருமையோடு சொன்னார். அவளது உடைகளை துவைப்பதில் துவங்கி சமையல், கோலம் போடுவது, தண்ணீர் பிடித்து தருவது, மாவு அரைப்பது, விறகு வாங்கி வருவது, அவளை கோவிலுக்கு அழைத்து போய் வருவது வரை அவராக செய்து கொண்டிருந்தார். வீட்டை முன்பு போலவே சுத்தமாக மாற்றி வைத்து கொண்டார். ஆனால் அவரால் முன்பு போல் யாரையும் பார்க்க பிடிக்கவில்லை. அவர் எங்களை பார்ப்பதையும் கூட குறைத்து கொண்டார். ஒரு நாள் சூரியகாந்தி ஆஸ்பத்திரியின் முன்பாக அவர் நின்று கொண்டிருப்பதை கண்டேன். அவர் முகத்தில் தாடி வளர்ந்து போயிருந்தது. என்னாச்சு, உடம்பு முடியலையா என்று கேட்டேன். சாரங்காவுக்கு டெலிவரி, மருத்துவமனையில் சேர்த்துருக்கேன், இரவில் பிள்ளை பிறந்துடும்னு சொன்னாங்க என்றார்.
அன்று இரவு முழுவதும் அவரோடு மருத்துவமனையில் இருந்தேன். பின்னிரவில் பெண் குழந்தை பிறந்தது. அவர் உற்சாகம் தாங்க முடியாமல் கை நிறைய சீனியை அள்ளி என் வாயில் திணித்தார். விடியும் வரை நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். அண்ணாச்சி அந்த விடிய காலையில் மருத்துவமனையின் படிக்கட்டில் உட்கார்ந்து கொண்டு நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ பாடலை மிக கச்சிதமாக பாடினார். அது பொய்த்தொண்டையில் பாடப்படவே இல்லை என்று சொன்னேன். அண்ணாச்சி அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. குழந்தை பிறந்த சில மாதங்களில் அவர் மனைவியின் ஊருக்கு போய்விடப் போவதாக சொன்னார். அதன் பிறகு ஒரு வருடத்திற்கு வைத்தியண்ணனை பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு முறை மதுரை நேதாஜி ரோட்டில் பார்த்தேன். ஒரு தலைச்சுமையோடு நடந்து போய் கொண்டிருந்தார். என்னது என்று கேட்டேன். தற்போது அவர் பெண்களுக்கான நைட்டி காட்டன் சேலை வாங்கி விற்பதாக சொல்லியபடியே, உங்கள் அக்காவுக்கு 4 வாங்கிட்டு போடா, விலை குறைச்சி தரேன் என்றார். அப்படி அண்ணாச்சி பேசியது அன்றுதான் முதன்முறையாக கேட்டேன். அண்ணாச்சியை அழைத்து போய் ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்தேன். அவரது அப்பா இறந்து போன விஷயத்தை துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டார். மறுபடியும் ஊருக்கு திரும்பி வந்துவிடலாமா என்று நினைத்து கொண்டிருப்பதாக சொன்னார். அவரது குரல், உடல்வாகு, உற்சாகம் யாவும் உருமாறியிருந்தது. பேச்சில் கள்ளத்தனமும் பொய்யும் கலந்து போயிருப்பதை உணர்ந்தேன். அண்ணாச்சி மீது ஆத்திரமாக வந்தது. அவர் சொன்னது போலவே பங்குனி பொங்கலை ஒட்டி சொந்த ஊர் திரும்பிவிட்டார். நான் சென்னைக்கு வேலை கிடைத்து போய்விட்டதால் அவரை பார்ப்பது குறைந்து போக துவங்கியது. பின்பு ஒரு முறை ரயில்வே நிலையத்தின் உள்ளே டிக்கெட் எடுக்க நின்றபோது அண்ணாச்சி வரிசையில் நின்று கொண்டிருந்தார். அவருடன் 6 வயது மகள் இருந்தாள். பேசஞ்சர்லையா போற என்று கேட்டார். ஆமாம் என்றேன். எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தார். நானும் அண்ணாச்சியும் தூத்துக்குடி வரை ஒன்றாக ரயிலில் பயணம் செய்தோம். அவர் தனக்கு உடம்பு முடியாமல் போய்விட்டது என்றும் ஒரு ஆயுர்வேத வைத்தியரை காண அடிக்கடி தூத்துக்குடி போய் வருவதாக சொன்னார். அத்தோடு பேச்சு சுருங்கி கொண்டது. பாப்பா என்ன படிக்கிறாள் என்று கேட்டேன். 1ஆம் வகுப்பு என்றபடியே அவளிடம், கண்மணி உன் சித்தப்பாடா என்று உரிமையுடன் என்னை காட்டி சொன்னார். எனக்கு அண்ணாச்சியை அப்படி காண மன வருத்தமாக இருந்தது. அந்த சிறுமி என் மடியில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். நாங்கள் ரயிலில் பேசி கொண்டே வந்தோம். அவள் பேச்சு அப்படியே அண்ணாச்சி பேசுவதைப் போலவே இருந்தது. அதன் பிறகு வைத்தியண்ணன் இறந்து போன தகவல் கிடைத்தபோதுதான் அமெரிக்காவில் இருந்தேன். 50 வயது கூட நிறைவு கொள்ளவில்லை. அதற்குள் அவரது வாழ்வு முடிந்து போய்விட்டது. ஊர் திரும்பி வந்தபோது நண்பர்கள் அத்தனை பேரும் அவர் சாவிற்கு சாரங்காதான் காரணம் என்றார்கள். அண்ணாச்சி அவள் பெயருக்கே தன் வீட்டை எழுதி தந்து விட்டார். அவள் அண்ணாச்சி இறந்து 4 மாதம் ஆவதற்குள் வேறு ஒரு ஆளை திருமணம் செய்து கொண்டு விட்டாள் என்று சொன்னார்கள். எனக்கு சாரங்காவன் மீது ஆத்திரமாக வந்தது. அதன் பிறகு நான் அவளை பார்க்கவே இல்லை. தற்செயலாக இன்றுதான் அவளை பார்க்கிறேன். அவள் அப்படியே இருக்கிறாள். பேருந்து கிளம்பி செல்ல துவங்கியது. பின்னாடி இருந்து சித்தப்பா என்று ஒரு குரல் கேட்டது. திரும்பி பார்த்தேன். கண்மணி நின்று கொண்டிருந்தாள். அவள் ஆள் உயரமாக வளர்ந்திருக்கிறாள். அவள் சிரிப்பில் அப்படியே அண்ணாச்சியின் ஜாடை. மனது குபுக்கென உடைந்து கொட்டியது போல் ஆகியது. அவள் கையை காட்டி அருகில் வரும்படியாக அழைத்தாள். கூட்டத்தை விலக்கி கொண்டு முன்னால் போனேன். அவள் தன் அம்மாவிடம் மிக உரிமையாக சித்தப்பாம்மா என்று சொன்னாள். சாரங்கா என்னை நிமிர்ந்து பார்த்துவிட்டு, உங்க அப்பம் கூட பிறந்தானாக்கும், பேசாம வாடி என்று எரிந்து விழுந்தாள். கண்மணியின் முகம் சுருங்கி போய்விட்டது. நான் கண்மணியை பார்த்தபடியே நின்றேன். பேருந்தின் பின்வாசல் படிக்கட்டை ஒட்டி நின்றிருந்த ஒரு ஆள் என்னை பார்த்து புன்னகை செய்தான். கண்மணி அவரை காட்டி, அவர்தான் எங்கள் புது அப்பா என்று இரகசியமான குரலில் சொன்னாள். இவரைத்தான் சாரங்கா கட்டியிருக்கிறாளா என்று முறைத்தபடியே இருந்தேன். அவர் கூட்டத்தை விலக்கி கொண்டு என் அருகில் வந்து நின்றார். அவர் கையில் காய்கறி, பலசரக்கு சாமான்கள் வாங்கிய 2 பைகள் இருந்தன. அவர் தனிவான குரலில், நீங்கள் அவளுக்கு பழக்கமா என்று கேட்டார். கண்மணி மிக உரிமையாக, எங்கள் சித்தப்பா என்றாள். அந்த மனிதர் ஆதங்கத்துடன், எனக்குத்தான் அவங்களோட பழக்கமே இல்லை. அண்ணாச்சியை பற்றி எல்லாரும் ரொம்ப பெருமையாகத்தான் சொல்கிறாங்க. நமக்கு பார்த்து பழக கொடுப்பினை இல்லையே என்று சொன்னார். அப்படி சொல்வது மிக உண்மையாக இருந்தது. அண்ணாச்சியின் மனதுதான் இப்படி ஒரு ஆளை அந்த சாரங்காவிற்கு துணையாக தந்திருக்கிறதா? அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்து கொண்டிருந்தது. அந்த மனிதர் என்னிடம், நீங்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வாங்க, அண்ணாச்சி புத்தகம், ரெக்கார்டு எல்லாம் மாடியில் அப்படியே இருக்குது, அதில் உங்களுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போங்க, தூசி அடைஞ்சு போய் கிடக்கு என்றார். நான் தலையாட்டி கொண்டேன். பேருந்து நின்றது. சாரங்கா விருட்டனை இறங்கி வேகமாக முன்னால் நடந்து போய் கொண்டிருந்தாள். கண்மணியின் கையை பிடித்து கொண்டு அந்த மனிதர் சுமக்க முடியாத பைகளோடு வெயிலில் நடந்து போய் கொண்டிருந்தார். அது வைத்திய அண்ணாச்சி போவது போலவே இருந்தது. என்னால் அந்த காட்சியை தாங்க முடியவில்லை. பேருந்தை விட்டு அவசரமாக இறங்கினேன். சாலையோர வேம்பு ஒன்றின் நிழலில் போய் நின்று கொண்டு மன துயரனை அடக்க மாட்டாமல்
கைக்குட்டையை வாயில் பொத்திக்கொண்டு விம்மத் தொடங்கினேன். ஒரு காகம் மட்டுமே தலையை திருப்பி என்னை பார்த்து கொண்டிருந்தது. நன்றி, வணக்கம்.